நம்ம கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற அதுல இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம என்னென்ன பெற்றிருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டு இருப்போமானா அந்த ரட்சிக்கப்பட்ட கன பொழுதுல நாம பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அதுல இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அருட்பொழிவினாலே பரிசுத்த ஆவியானவருடைய அருட்பொழிவு நமக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேவா? பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம், ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் த இண்டோலியம் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே செயல்பட ஆரம்பிப்பதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவராலே நாம நிரப்பப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவராலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கினார். இன்வால்வ்ட் பை தி ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தங்க வந்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு விசுவாசியும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியினாலே அல்லது பரிசுத்த ஆவியானவராலே, ஆவின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது வெறுமனே ஒரு பவர் பிளஸ்ல ஒரு பர்சன் இல்லையா, பரிசுத்த ஆவியானவராலே அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க. இது புதிய ஏற்பாடு மிக தெளிவாக நமக்கு இதை சொல்லுது. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் பற்றின இந்த பார்வை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமா கரிஸ்மாட்டிக் டீச்சிங்ல ரொம்ப தவறான விதத்துல போய் அது மிக மோசமான விளைவுகளை பல விசுவாசிகளுடைய வாழ்வில் ஏற்படுத்தினது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயம் அது ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் உண்மையா இருக்குது. நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அந்த செயல்பாடுகளை நம்ம பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டுல ஒரு குறிப்பிட்ட டாஸ்க், அந்த குறிப்பிட்ட டாஸ்க் ஒரு வேலை செய்வதை, ஒரு குறிப்பிட்ட வேலையை அவர்களை செய்ய வைப்பதற்கு, அவர்களை பலப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. அதுக்கப்புறமா அந்த டாஸ்க் ஓரியன்டா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிருவாரு, அந்த இடத்தை விட்டு விலகிடுவார் அல்லது அவங்களை விட்டு விலகிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம புதிய பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம். அது மட்டும் இல்லாம பழைய ஏற்பாட்டுல பொதுவா ஆவியானவருடைய அபிஷேகிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது, அந்த பழைய ஏற்பாட்டுல நம்ம தீர்க்கதரிசிகள், அவங்க ராஜாக்கள், அப்புறமா ஆசாரியர்கள், இந்த 3 முக்கியமான பொறுப்புகள், ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், இந்த 3 பேர், இந்த 3 பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு 3 பொறுப்புகளா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டா இல்ல. நியாயாதிபதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது ஒரு ஸ்ட்ரக்சர்டா இல்லாம அதுக்கு அடுத்தால நமக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 முக்கியமான இது வருது. இதுல இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா அபிஷேகிக்கப்படுறாங்க பழைய ஏற்பாட்டுல. இந்த எண்ணெயினாலே அவங்க தலையில ஊத்துறது, இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணப்படுறது அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக அவங்க ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதும், அந்த வேலையை செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பலப்படுத்துகிறார் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுல புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது பொதுவா என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஒரு சில நபர்களை மட்டும்தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணாரு. புதிய ஏற்பாட்டுக்கு நாம வரும்போது எல்லா விசுவாசிகளையும் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படிங்கிற இந்த வார்த்தை பொதுவா பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்க கேள்விப்படும் போது, அதை பற்றி கற்றுக் கொடுக்கும் போது எக்ஸாக்டா இப்படி சொல்லியிருப்பாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல ட்ரூத், அது உண்மைதான். பட் ஆனா அதை இந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் புதிய உடன்படிக்கையிலே அவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது மழுங்கடிக்கப்பட்டது, அல்லது அவர் அதை சொல்றவங்க ஒரு ட்ரூத்தை சொல்லணும் அப்படிங்கிற அந்த இதுல எல்லா விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, அந்த சொல்ற விதத்துல அதனுடைய வேல்யூ என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா அவங்களே அறியாம குறைச்சிடுறாங்க. பழைய ஏற்பாட்டுல கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ண ஆட்கள் மட்டும்தான் பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரு, புதிய ஏற்பாட்டுல எல்லா விசுவாசிகளையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்றாரு அப்படி சொல்லி சொல்லும்போது அங்க என்ன ஆயிருது, அப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவர் அவருடைய ஸ்டாண்டர்டை குறைச்சிக்கிட்டார் போல.
பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபிளான ஆட்கள், அவங்கள மட்டும்தான் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அபிஷேகம். சோ ஆண்டவர் அவருடைய வேல்யூவை குறைச்சிக்கிட்டாரு. இப்ப எல்லாருக்கும் அபிஷேகம் கொடுக்குறாரு. அந்த விதமான ஒரு கண்ணோட்டத்திலே நாம புரிந்து கொள்கிறோம். பட் அது என்ன சொல்றது, இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங் அண்டர்ஸ்டாண்டிங். விஷயம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ராஜாக்களை போய் அபிஷேகம் பண்ணல, தீர்க்க தரிசிகளை போய் அவர் அபிஷேகம் பண்ணல, அல்லது ஆசாரியர்களை போய் அவர் அபிஷேகம் பண்ணல. மேஜர் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டதினாலே ராஜாவானாங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால தீர்க்கதரிசியானாங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால ஆசாரியர்களானாங்க. யூ see the difference? ஓகேவா? ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது என்ன ஆகுது, நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய செயலையே என்ன செஞ்சது அப்படின்னா ஒரு மாதிரி அது அவரை மட்டுப்படுத்துற மாதிரி ஆயிடுது. சோ பழைய ஏற்பாட்டிலேயும் அந்த ராஜாக்களும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் தேவனாலே தான் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. ஓகேவா? அவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டபடியினாலே அவர்களுக்கு ஆண்டவர் அந்த தெரிந்தெடுப்பை வைத்திருந்தனால பரிசுத்த ஆவியானவர் அவர்களை போய் அபிஷேகம் பண்ணினாரு. அதனால அவங்க ராஜாவானாங்க, அதனால அவங்க தீர்க்கதரிசியானாங்க, அதனால அவங்க ஆசாரியர்கள் ஆனாங்க. எக்ஸாக்ட்லி அதே விஷயம் தான் புதிய ஏற்பாட்டிலேயே நடக்குது. ஓகேவா? நாம விசுவாசிகள் ஆனதுனால ஆண்டவர் நம்மள அபிஷேகம் பண்ணல, அவர் நம்ம அபிஷேகம் பண்றார். ஓகேவா? அதனால நாம என்ன செய்யறோம், விசுவாசிகளாக மாறி இருக்கிறோம். இன்னும் ஒரு ஃபர்தரா இன்னொரு ஸ்டெப் எடுத்துட்டு போறேன். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே செய்ததை விட மேன்மையான ஒரு விஷயத்தை இப்ப செய்யறார். பழைய ஏற்பாட்டுல நமக்கு இந்த ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் இவங்க எல்லாருமே 3 ஆபீஸ். ஆனா புதிய ஏற்பாட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவராலே நாம அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பதனாலே, கிறிஸ்துவுக்குள் இருப்பதினாலே நாம ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நாம் இருக்கிறோம். 2 விஷயத்தை அங்க ஒண்ணாக்குறார். ஓகேவா? அதாவது ராஜாக்களாகவும் இருக்கிறோம், ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம். இது எங்க ரொம்ப தெளிவா பேசப்படுது அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல பேசப்படுது. வெளிப்படுத்தின விசேஷத்துல விசுவாசிகள் தேவனுக்கு முன்பதாக நின்று நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பாடல் பாடுறாங்க. So how it happened? பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை அவர் அபிஷேகித்தனாலே தான் விசுவாசிகள் ராஜாக்களும் ஆசாரியர்களும், ஈவன் ஐ வுட் இன்க்ளூட் அவர்களை தீர்க்கதரிசிகளுமாக மாற்றி இருக்கிறார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டுல 3 தனித்தனியாக இருந்த விஷயம் புதிய ஏற்பாட்டுல ஒண்ணாக்கப்பட்டிருக்குது. அப்போ புதிய ஏற்பாட்டுல விசுவாசிகளாகிய நாம் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பதனாலே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கிறோம். ஓகேவா? சோ இந்த இடத்துல தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிற வார்த்தையை நான் எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தை சொல்லக்கூடிய அந்த கண்ணோட்டத்துல நாம் பயன்படுத்தாம எல்லாருமே கடவுளுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்கோர்ஸ் திருச்சபையினுடைய ஒரு குறிப்பிட்ட தொடக்க காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இந்த தீர்க்க தரிசன வரம் என்பது கூட லிட்டரலாக என்ன செய்யப்பட்டு தான் இருந்துச்சு, செயல்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஓகேவா? அப்போ இன் அ சென்ஸ் பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டிலே விசுவாசிகள் தேவனால் மிக மேன்மையான ஒரு அபிஷேகத்தினாலே அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் நம்மளால ஆண்டவர் நம்மளையெல்லாம் ராஜாவாக்கி இருக்கிறாரா? நம்மெல்லாம் ராஜாவா? நம்மெல்லாம் ஒரு ஆசாரியனா? நம்மெல்லாம் அதுதான் நம்முடைய பிரச்சனை. நம்ம நம்முடைய நிலைமையை பார்க்கிறோம், நம்முடைய நிலையை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். நம்முடைய நிலையை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். நம்முடைய நிலை இங்க என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகித்ததினாலே நாம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம், தீர்க்கதரிசிகளுமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய எல்லாருமே தீர்க்கதரிசிகள் தான். இன்னொரு விதத்துல ஆண்டவருடைய வருகையை அறிவிக்கிற, வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எதிர்காலத்திலே ஆண்டோட வருகை அறிவிக்கிறவர்கள் கூட தீர்க்கதரிசிகள் தான். தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆண்டோடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணக்கூடியவங்களை, ஆண்டோடைய வார்த்தையை சொல்லக்கூடியவர்களுக்காகவும் கூட வேதாகமத்திலே அந்த பொருளும் கூட என்ன செய்யப்பட்டிருக்குது, பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரியா? சோ நாம பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம
புரிந்து கொள்ளணும். இது ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பது, அவர் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அவர் மாற்றி இருக்கிறார் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலையும் அது அடையாளம், புதிய ஏற்பாட்டிலையும் அது அடையாளம். ஓகேவா? சோ கடவுள் உங்களை எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு நபராக மாற்றியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ரொம்ப வேல்யூபிளான ஒரு பர்சனை தேடி பிடிச்சு ஆண்டவர் ராஜாவா மாத்தல. மத்த நாட்டுல ஒரு நபர் ராஜாவா மாறினதுக்கும் இஸ்ரவேல் நாட்டுல ஒரு நபர் ராஜாவா மாறினது மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுல மத்த நாட்டுல பாத்தீங்கன்னா அங்க கம்ப்ளீட்டா அது 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 அதுக்குன்னு சொல்லி ராஜான்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு பொசிஷன், ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ள அப்படி இருப்பாங்க. ஆனா இஸ்ரேல் நாட்டுல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. ஆண்டவர் ராஜாக்களாக, தீர்க்கதரிசிகளாக, ஆசாரியர்களாக தேர்ந்தெடுக்கிற நபர்கள் எல்லாரும் சாதாரண நபர்கள். சவுல் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர், முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா. தாவீது அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு எளிமையான பின்னணியை சேர்ந்தவர். தீர்க்கதரிசிகள் எல்லாருமே மிக சாதாரணமான பின்னணியை சேர்ந்தவங்க. ஆண்டவர் அவங்களை அபிஷேகித்து தீர்க்கதரிசி ஆக்குனதுக்கு அப்புறமா அவங்க வல்லமையா செயல்பட்டாங்க. பட் ஆனா அவங்களோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண பேக்ரவுண்ட். அதே மாதிரி முதலாக ஆரோன் தீர்க்கதரிசியாக தேர்ந்தெடுக்கப்படும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு பேக்ரவுண்ட் தான். ஸ்பெஷல் பீப்புள்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் சாதாரண நபர்களை அவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக, ஆசாரியர்களாக மாத்தினார். அதுதான் நமக்கு இங்க புதிய ஏற்பாட்டிலையும் நடக்குது. நம்ம ஒரு ஸ்பெஷல் பீப்புள் அப்படிங்கிறனால ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணல. மாறாக ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருப்பதுனால, அவர் தெரிந்தெடுத்து, அவர் நம்மை அபிஷேகித்து, அவர் நம்மை ஸ்பெஷலான ஒரு பீப்புளா, ஸ்பிரிச்சுவல் ராம்ல, ஓகேவா, ஆன்மீக ஆவிக்குரிய உலகத்துல அவர் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு, இப்படி உன்னதமான நிலைக்கு அவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. சோ இதுதான் நம்முடைய பொசிஷன். இதுல நம்ம பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்கும்போது, நம்ம 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது பவுல் எழுதுறாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாருங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். இந்த சரீரமே நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றதுதான். ஓகேவா? இந்த உலகத்திலே அது பாவத்தினாலே அது கரைபிடிந்து போயிட்டு அப்படிங்கிறது ஒரு ஆவிக்குரிய உண்மையாக இருந்தாலும் கூட, இந்த சரீரம் உண்மையில அது யார் கொடுத்தது? அது கடவுள் கொடுத்ததுதான். இது நாமளா உருவாக்கிக்கிட்ட சரீரம் கிடையாது. அது தேவனாலே பெற்றது. அவர் தான் உருவாக்குனார். அது மட்டும் இல்ல, அந்த சரீரத்துக்குள்ள யார் தங்கி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். ஆலயம் இல்லையா? உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்குது. இது ட்ரூத், ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசிகளா இருக்கிற, ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் தங்கி இருக்கிறது. ஓகேவா? இதைத்தான் வேதாகம் என்ன செய்யுது சொல்லு. ஓகேவா? அதனால இந்த அடிப்படை உண்மையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா மறந்துடக்கூடாது. நம்ம யோவான் 14:16-17 பார்க்கும்போது, நான் பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன், அப்போது அவர் உங்களோடு கூட இருக்கக்கூடிய, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேற்றவாளனை அவர் என்ன செய்வாரு, உங்களுக்கு தந்தருள்வார். அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு யோவான்ல நாம 14வது அதிகாரம் 16வது வசனத்துல 17வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். எப்போதும் உங்களோடு கூட இருக்கக்கூடிய ஒரு தேற்றவாளம், என்னை போன்ற ஒரு தேற்றவாளம். அந்த வார்த்தை, அந்த தேற்றவாளம் அவர் பயன்படுத்துறது someone like me, என்னை மாதிரியான ஒரு நபர், ஆனா வேறொரு நபர். அவர் எப்பவும் உங்க கூடவே இருப்பார் அப்படிங்கிற, நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்க கூட திரும்ப வருவேன், நான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு. அடுத்ததான் நாம பரிசுத்த ஆவியானவராலே முத்திரையிடப்பட்டிருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விசுவாசிகளாக நாம் இருப்பதினாலே இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள் நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கறத நீ பேசுறோம். பரிசுத்த ஆவியானவராலே நாம முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பது, அது ஒரு சீல், ஒரு முத்திரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பவுல் எழுதக்கூடிய அந்த காலகட்டத்துல ஒரு முத்திரை அப்படிங்கிறது எதை சுட்டி காட்டக்கூடியதா இருக்குதுன்னா, அந்த முத்திரை அப்படிங்கிறது ஒரு நபர் ஒரு முத்திரை அதுல போட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த இலக்கம், அந்த சின்னமா அது தமிழ் சொல்லுவாங்க, இலச்சினை. அதை அவங்க அதுல வச்சாங்க அப்படின்னா, அது அது அவங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கறத காட்டுது, ஓனர்ஷிப்.
அது அவங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது அது காட்டுது. அவங்களுக்கு அதன் மேல முழுமையான அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. அது மட்டும் இல்ல, அது அந்த குறிப்பிட்ட நபராலே ஒரு முழுமையான பாதுகாப்புக்கு உட்பட்டு இருக்குது. அந்த நபர் அதை பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்ப யார் அந்த எலெக்ஷனை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் அவங்க சொந்தமானவங்க. அவங்க அதை பாதுகாக்கிறாங்க. இங்க தேவன் இந்த முத்திரையை என்ன செய்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுத்திருப்பதனாலே வைத்திருக்கிறார். அப்ப நாம தேவனுக்கு சொந்தமானவங்க, நாம அவரால் என்ன செய்யப்படுகிறோம்? பாதுகாக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம இந்த முத்திரை அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது வேதாகமத்துல இன்னொரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும்போது அது பின்னால் வரப்போகிற மேன்மையான விஷயங்களுக்கான ஒரு ஒரு முன்னோடியான ஒரு விஷயமாகவும் அது என்ன செய்யுது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா சுட்டிக்காட்டுது. எபேசியர் 1வது அதிகாரத்துக்கு நாம போகும்போது, எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம் நம்ம பார்க்கலாம். எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஒரு விஷயம் பின்னால் நடக்க போது அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக இது இருக்குது. அவருக்கு சொந்தமானவர்கள், நாம அவருக்கு சொந்தமானவங்க, ஓகேவா? அவருக்கு சொந்தமானாங்க, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். முழுமையா நம்ம என்ன செய்வோம்? இந்த பாவ உலகத்திலிருந்து முழுமையாக மீட்டெடுக்கப்படுவோம். அப்படி மீட்கப்படுவர் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். பின்னால நடக்க போற ஒரு விஷயத்துக்கான ஒரு ஆதாரமாக இது கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு பாண்டு மாதிரி, ஓகேவா? ஒரு அக்ரிமெண்ட் எழுதி அதுல கையெழுத்து போட்டு அப்படி சீல் போட்டு போகும்போது இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும், இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருந்தது அப்படின்னா, அதுல அந்த சீல் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, அந்த சீல் அந்த அக்ரிமெண்ட்டை நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதா இருக்கு. அதே மாதிரிதான் ஆண்டவர் அந்த பாண்ட், அந்த அக்ரிமெண்ட் அவர் போட்டிருக்கிறார். நான் உங்களை என்ன செய்வேன்? மீட்பேன். நான் முழுமையாக என்ன செய்வேன்? உங்களை முற்றும் முடிய நான் உங்களை மீட்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அதற்கான அந்த முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம மறந்துடக்கூடாது. திரும்பவும் இன்னும் ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:22 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:22 2 கொரிந்தியர் 1:22 நம்ம பார்க்கும்போது, அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அப்படின்னா பவுல் எழுதுறார். அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா கொடுத்திருக்கிறார். அப்போ நாம முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவரால அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். அனாயிண்டட் வித் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவராலே நாம அனாயிட் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை சீல் பண்ணி இருக்கிறாரு. அப்படிங்கறது தாண்டி அவர் நம்மளை என்ன செய்திருக்கிறாருன்னா அபிஷேகித்து இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளையும் அவர் என்ன செய்திருக்கிறாருன்னு அபிஷேகித்து இருக்கிறார். ஒன்ஸ் அகெயின் திரும்பவும் நாம பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விஷயம் வெவ்வேறு கண்ணோட்டத்திலிருந்து அது என்ன செய்யப்படுகிறது? பார்க்கப்படுகிறது. வெவ்வேறு கண்ணோட்டத்திலிருந்து அது அணுகப்படுகிறது. சின்ன சின்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா வேறு வேறு கண்ணோட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன காரியங்களை செய்யறாரு அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம இதுல பார்க்கிறோம். 1 யோவான் 2:20 நம்ம பார்க்கும்போது, 1 யோவான் 2:20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி யோவான் எழுதுறாரு. நீங்க பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, அந்த வார்த்தையை அவர் அழகா பயன்படுத்துறாரு. நீங்க பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். விசுவாசிகளுக்கு எழுதுறாரு.
அதே அதிகாரத்துல 27வது வசனத்துக்கு நம்ம வரும்போது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அதில் அவரில் நிலைத்திருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஓகேவா? அது உங்களால என்ன செய்யுது? நிலைத்திருக்குது. அது உங்களை விட்டு போகல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? அவர் எழுதுறாரு. அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாம பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி ரொம்ப முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கேள்வி மிக சர்வசாதாரணமா கேட்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அபிஷேகம் பெற்றுட்டீங்களா, அபிஷேகம் பெற்றுட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை வச்சு பல பேரை வந்து குழப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு இரண்டாம் தரமான ஒரு விசுவாசி மாதிரி அவங்களை ஃபீல் பண்ண வச்சதுல இந்த கேள்விக்கு மிகப்பெரிய ஒரு இடம் உண்டு. அபிஷேகம் பெற்றுட்டீங்களா, அது என்னமோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி வந்து அந்த மாதிரி பேசி மக்கள் அது அந்த நேரத்துல வந்து பல விசுவாசிகளுக்கு வந்து அது என்னன்னு செய்ய தெரியல. அது ஏதோ புதுசா இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு வசனம் தெரியாதனால, அடிப்படை பிரச்சனை அதுதான், வசனம் தெரியாது. வசனம் தெரிஞ்சிருந்தாக்கி அவங்க தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப பெருங்கூட்டத்துக்கு வசனம் தெரியல, ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட கடவுள் இருந்து கிடைக்கலடா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பரிதாபமா ஒரு மாதிரி அவங்க இதாகி அவங்களை ரொம்ப தங்களையே தாங்க ரொம்ப சீப்பானவங்கள அவங்கள நினைக்க வச்ச ஒரு கேள்வி. ஆனா வேதாகமத்துல நம்ம பாக்குறோம், ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே வேதாகமம் மிக தெளிவாக என்ன செய்து சொல்லுது. அந்த அபிஷேகம் இருப்பதனாலே தான் நாம் என்ன செய்றோம் அப்படின்னா, அந்த தேவனுடைய புத்திரர்களாக, தேவனாலே வந்து ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நாம நியமிக்கப்பட்டவங்களா என்ன செய்யறோம் அப்படின்னா நாம இருக்கிறோம். அடுத்ததான் வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்திருக்கிறபடினாலே நாம நான் முன்னாடி சொன்னது போல நாம ஒரு புதிய இடத்திற்குள்ளாக நாம இருக்கிறோம். நியூ என்ன சொல்றது, அந்த வார்த்தை REALM அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த ரேம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு தமிழ் புரிதல் என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய தளம் அல்லது அது இடம் அப்படின்னு சொல்றதை விட இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ். ஓகேவா? ஒரு ஆவிக்குரிய ஒரு தளம். அந்த புதிய ஒரு இடத்திற்குள்ளாக வந்து நாம என்ன செய்யறோம் அப்படின்னா இருக்கிறோம். அவர் ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேவா? அந்த ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட இந்த ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி, அந்த ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து நம்ம இருக்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளதான் நாம இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற அந்த நிலையே அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ள என்ன செய்யறது இருக்கிறது தான். அவர் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள நாம இருக்கிறோம். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை. நம்ம இந்த உலகத்திலே ஆண்டவர் இந்த உலகத்துல அவர் மனிதனாக வந்தார். இந்த உலகத்துல அவர் மனிதனாக வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவருக்குள்ள நம்ம வைக்கப்பட்டிருந்தோம். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த உலகத்திலிருந்து அவர் பரமேறி என்ன செய்யறாரு, அவர் போய் பிதா இருக்கக்கூடிய பிதாவுடைய வலது பாசத்துல போய் உட்கார்ந்தார். அப்போ இந்த உலகத்திலிருந்து அவர் அந்த உலகத்துக்கு என்ன செய்யறாரு, பிதா இருக்கக்கூடிய உலகத்துக்கு அவர் போறாரு. அப்போ அதனால அங்க என்ன நடக்குது, அவருக்குள்ளாக வைத்திருக்கிற அந்த விசுவாசிகளும் அந்த இடத்துக்கு அவர் என்ன செய்யறாரு, அவர் கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துக்குள்ள நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் ரேமுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், நாம வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா மறந்துடக்கூடாது. இன்னைக்கு அடுத்ததான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள நாம அந்த ஆவிக்குரிய உலகத்திற்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக அது நாம வைக்கப்பட்டிருக்கிற அந்த நிலை இருப்பதனாலே நாம அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து நாம பிரிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். டெலிவர்ட் ஃப்ரம் த பவர் ஆஃப் டார்க்னஸ். அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து நாம் இணைப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இது இந்த புரிதல் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம பல சூழ்நிலைகள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போதோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் பொழுதோ நாம என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா, நம்ம இந்த சாத்தானுடைய கிரியைகள், அது அந்தகாரம், அது இதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவையில்லாத பல சிந்தனைகள் வந்து நமக்குள்ள வந்து அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
அதை பற்றியே பேசக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பிரசங்கங்களா மாறி போச்சு. பிசாசு போராட்டம், சத்ருவினுடைய போராட்டம், அசுத்தாவி போராட்டம், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா செய்வன பில்லி சூனியம், இந்த மாதிரியான விஷயங்களை பத்தியே ஒரு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல இதை ரொம்ப பேசினாங்க. ஐ திங்க் இப்பவும் பேசுறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா somehow அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மூளையை வந்து கரெக்ட் பண்ணிடுது. ஒரு முறை வந்து அது ஒன்ஸ் அந்த மூளைக்குள்ள அந்த ஐடியா போயிடுச்சு அப்படின்னா தென் வந்து அது ரொம்ப ரொம்ப மோசமான பாதிப்புகளை மக்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துது. வேதாகமத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு விசுவாசி அவர் இருக்கக்கூடிய இடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஆவிக்குரிய அந்த தளத்துக்குள்ள இருக்கிறார். இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப யோசித்து பார்த்துக்கோங்களேன், எப்படி இந்த அந்தகார சக்தி அல்லது பிசாசு என்னவோ வாட் எவர் யூ திங்க், அது எப்படி வந்து உங்களை தொட முடியும்? எப்படி வந்து உங்களை தொட முடியும்? இப்போ சாத்தானாலேயோ அல்லது ஒரு அசுத்தாவியினாலேயோ கிறிஸ்துவ தொட முடியுமா? கிறிஸ்துவ தொற்ற முடியுமா? கிறிஸ்து கிட்ட நெருங்கிட முடியுமா? அப்போ கிறிஸ்து கிட்ட வந்து சாத்தானால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிற உங்களை அவனால என்ன செய்ய முடியும்? யூ ஆர் இன்சைட் கிரைஸ்ட், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்க, கிறிஸ்துவுக்குள்ள பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? கொலோசையர் 1:13 வாசிக்கலாம். கொலோசையர் 1:13 நம்ம வாசிக்கலாம். 1:13 பாத்தீங்க அப்படின்னா 12 இருந்து வாசிக்கிறேன். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் என்ன செஞ்சிருக்கிறாரா, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி, பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போச்சு, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரை ஸ்தோத்தரிக்கும். அவர் செஞ்சு முடிச்சுட்டாரு. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் அது செய்யப்பட்டிருக்கு. அப்பதான் ஒவ்வொரு விசுவாசிகளும் அவங்க இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டாங்க, தேவனுடைய குமாரனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு அவருக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. இப்ப அது வந்து பாருங்க எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி. ஒரு விசுவாசி எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. முஸ்லிம் அதிகாரத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் நம்மை விடுதலை பண்ணிட்டாரு. இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம இருளின் அதிகாரத்துக்குள்ள இல்லை, எந்த விதத்திலும் அந்தகாரத்தின் சக்திகளை நம்மள என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அதை வந்து என்ன செய்யணும், நாம வந்து புரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களா இருக்கணும். ஒரு சில விஷயங்களை நான் கொஞ்சம் குயிக்காவே நான் மூவ் பண்றேன், ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஏற்கனவே பார்த்த விஷயங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் என்ன செய்யறோம், நாம இருக்கிறோம். கொலோசியர் 1:13 திரும்பவும் வந்து நம்ம அந்த கொலோசியர் 1:13 வந்து நம்ம பார்க்கும்போது அதுலேதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவங்க என்ன செய்யறோம், நம்ம வாஸ்தல அதே வசனம் தான். நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவங்களா என்ன செய்யறோம் இருக்கிறோம். தேவ ராஜ்யத்துக்கு உரியவங்களா ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுட்டாரு, மாத்திட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம தேவனிடத்தில் சேருவதற்கான அனுமதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கிராண்ட் ஆக்சஸ் டு காட். கடவுளிடத்துல போவதற்கு, கடவுள்கிட்ட நமக்கு ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. அவரிடத்துல சேர்வதற்கான, அவரிடத்துல போறதுக்கான ஒரு ஆக்சஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. நாம வந்து கடவுள் அப்படிங்கிறவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி நம்ம போராடி எப்படியாவது நம்ம வந்து நம்ம அவரிடத்துல நம்ம பண்ற ஜெபத்தை நம்ம எப்படியாவது அவரை கேட்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படக்கூடிய அந்த இடத்துல நம்ம இல்லை. நமக்கு தேவனிடத்துல ஒரு கிராண்ட் ஆக்சஸ் இருக்கு. பல பேருக்கு, பல விசுவாசிகளுக்கு இது புரியறதே கிடையாது. தேவனிடத்துல அவங்க ப்ரேயர் பண்றதை ஆண்டவர் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்னெல்லாமோ செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமானால் நீங்கள் இதையெல்லாம் செய்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். 10 பாயிண்ட் பிரச்சனை பண்ணுவாங்க. இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க.
இதெல்லாம் செஞ்சா கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார் அப்படிமா. கர்த்தர் எப்ப ஜெபத்தை கேட்பார் தெரியுமா? நம்ம பேசினா கேட்பார். as simple as that. நீங்க ஜெபம் பண்ணா கேட்பார், அவ்வளவுதான். ஏன்? ஏன்னா யூ ஹேவ் ஆக்சஸ் டு ஹிம். அவர்கிட்ட உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா அந்த சத்தியம் தெரியாதனால அவங்க என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆண்டவன் நம்ம ஜெபத்தை கேட்டிருப்பாரா, கேட்க மாட்டாரா தெரியலையே, கேட்டிருப்பாரா, இப்படியெல்லாம் யோசித்து வாழ்க்கையில நிம்மதி இழந்துருவாங்க. ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கையா போயிருது? ரீசன் இதுதான். உண்மை தெரியாது. ஆண்டவனோட ஜெபத்தை கேட்டிருப்பாரோ கேட்டிருக்க மாட்டாரோ தெரியலையே. இந்த மாதிரி 10 ஸ்டெப் பாஸ்டர் சொன்னாரே, அதுல எல்லாம் கரெக்டா தான் ஃபாலோ பண்ணோமா நம்ம, அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதான் பிரச்சனை. பாருங்க, நாம தேவனிடத்துல நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு ஆக்சஸ் இருக்குது. நம்ம தேவனிடத்திலே சேரக்கூடிய அந்த சாக்கியத்தை பெற்றவர்களாக நாம இருக்கிறோம். எபேசியர் 2:18 வாசிப்போம். எபேசியர் 2:18 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, நான் மேல இருந்தே வாசிக்கிறப்ப அந்த கான்டெக்ட் கரெக்டா நமக்கு புரியும். 14 இருந்தே வாசிக்கிறேன். எப்படினில் 14 இருந்து, எபேசியர் 2:14 இருந்து வாசிக்கிறேன். எப்படினில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் தூரமா இருந்த உங்களுக்கும் சமீபமா இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். நான் ஏன் மேல இருந்து வாசிக்கிறேன் அப்படின்னா அந்த கான்டெக்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மேல இருந்து ஃபுல்லா அதுல இருந்து வரேன். பாருங்க, அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? நாம பரிசுத்த ஆவியானவராலே அந்தபடியே நாம் இருதரத்தாரும் பாருங்க ஒரே ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். என்ன அர்த்தம்? அதுக்கு நமக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கப்பட்டிருக்குது. we are privileged people. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரிவிலேஜ் என்ன? நாம தேவனிடத்திலே சேரக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு இருக்குது. எதன் மூலமா அது கொடுக்கப்பட்டிருக்குது? நம்மை நிரப்பின பரிசுத்த ஆவியானவராய். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பதினாலே, அவர் நம்மை அபிஷேகித்திருப்பதினாலே, அவர் நம்மோடு தங்கி இருப்பதினாலே நாம் தேவனிடத்திலே சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதனால கடவுளை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம தேடி போய் எப்படியாவது நம்ம ஜெபம் பண்ணி அப்படி இல்லை. இஸ் லைக் யுவர் ஃபாதர். லைக் யுவர் இல்லை, இஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர். இந்த உலகத்துல நம்ம எப்படி நம்ம அப்பா கிட்ட நம்ம அம்மா கிட்ட நம்ம எவ்வளவு ஃப்ரீயா நம்முடைய விஷயங்களை நம்ம பேசுறோமோ அந்த மாதிரி நாம நம்ம அவ்வளவு ஈஸியா நம்மள என்ன செய்ய முடியும்? நம்ம அப்ரோச் பண்ணும். ஒரு சின்ன பிள்ளைங்க நம்ம தன்னோட அப்பா அம்மாவை அப்ரோச் பண்றதுக்கு தயங்கவே செய்யாது. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு மனசுல தெரியும், ஓகே இவங்க என்னோட அப்பா, இவங்க என்னோட அம்மா, அதனால நான் அவங்ககிட்ட என்ன செய்வேன்? இதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எந்த விதமான மனத்தடையும் இல்லாம அவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய அப்பா அம்மாவை பேரண்ட்ஸா அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. பிலீவர்ஸா நம்மளுக்கும் கடவுளுக்குமான அந்த அப்ரோச் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கணும். நாம கடவுளை அப்ரோச் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான மனத்தடையும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த தடை கிடையாது. ஆண்டவர் அந்த தடையை நீக்கியாச்சு. அந்த பிரிவினை சுகர்லாம் உடைச்சு தூக்கி போட்டு பல காலம் ஆச்சு. அதனால அந்த மனத்தடையே இப்ப இல்ல. நம்ம எந்த மனத்தடையே, உண்மையான தடையே இல்லை. அதனால நமக்கு மனத்தடையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. We are free to approach God anytime. He is available to us. எவ்வளவு முக்கியமான ஒரு உண்மை பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதனால நம்ம தேவனிடத்துல எப்பொழுதும் சேரக்கூடிய, அவரிடத்துல சேரக்கூடிய அந்த சிலாக்கியத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம பெற்றிருக்கிறோம். அண்ட் மேக் எ மெம்பர் ஆஃப் லாயல் பிரைஸ்ஹுட் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதனால நாம தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நாம பலப்படுத்தப்பட்டபடியினாலே
நாம தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். அந்த வசனம் நமக்கு 1 பேதுரு 2வது அதிகாரத்துல இருக்கு. 1 பேதுரு 2வது அதிகாரம். நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை நம்ம வாசித்து இருக்கிறோம். நான் முன்னாடியே சொன்னது போல நம்ம அடிக்கடி மீண்டும் மீண்டுமாக ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்க அந்த சத்தியங்கள், அதுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம மீண்டும் மீண்டுமாக நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அதுல 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, இதுல சொல்றாரு. அந்த வேர்டு கவனிங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அந்த வேர்டு ரொம்ப முக்கியமானது. நாம இந்த மற்ற விஷயங்களை கூட நாம கொஞ்சம் ஈஸியா நாம அக்செப்ட் பண்ணிப்போம். பட் ஆனா அந்த வேர்டு ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ஓகேவா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அப்போ நாம ஒரு என்ன சொல்றது, ஒரு ராயல்டி, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினால அந்த ராயல்டி, அந்த பிரிவிலேஜ் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜரீகமா, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா மறந்துடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம், ஓகேவா? நான் சொன்ன அந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். அதுல வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்ம பார்க்கும்போது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருடைய மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஓகேவா? என்ன செஞ்சார் ஆண்டவர் நமக்கு அப்படிங்கறது அவர் சொல்லும்போது என்ன செஞ்சாரா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, பாவெல்லாம் ஆண்டவர் நம்மளை சுத்தமாக்கி தம்முடைய பிதாவுக்கு முன்பதாக, இல்லையா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக, திருத்துவம் பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அதனால அவருக்கு மகிமை வல்லமை என்றென்றைக்கு என்ன செய்யட்டும், உண்டாயிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அப்படின்னா எழுதுறாரு. அதனால இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஆண்டவர் நம்மை வைத்திருப்பதினாலே, நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருப்பதினாலே எப்பேற்பட்ட விஷயங்கள் வேதாகமத்திலே சொல்லப்படுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அதனால இன்னும் ஒரு போர்ஷன் மட்டும் இருக்குது. திங்க் இட்ஸ் குவைட் ஸ்மால் போர்ஷன் தான். பட் ஆனால் ஐ திங்க் நமக்கு நேரம் கொஞ்சம் ஆயிடுச்சு. அதனால மீதி இருக்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்த நம்ம அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்த வாரத்தோட நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வாரத்துல இருந்து நேரடியாக நம்ம அப்போஸ்தலர் நிருபத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு புத்தகமா நம்ம தியானிக்க ஆரம்பிக்கலாம். ஐ திங்க் இட் வில் பி ஸோ கிரேட். நம்ம வேதாகமத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் போது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட அந்த விஷயங்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் வைக்கப்பட்டிருப்பதனாலே நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு, வாசம் பண்ணுகிறார். அப்படி அவர் நமக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது எப்பேற்பட்ட அந்த இம்ப்ளிகேஷன்ஸ், இல்லையா? அவர் நமக்குள்ளாக இருப்பது, அதனால என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே விசுவாசிகளாகி நம்மை பற்றி சொல்லப்பட்டது. இப்ப இதை நாம விசுவாசிக்கும்படியாக அழைக்கப்படுவோம். வேதாகமும் நம்மை குறித்து என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம விசுவாசிக்கணும். நான் என்னை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்க கூடாது. நானா என்னை பத்தி ஒரு கற்பனையா நான் உன்னை நம்பக்கூடாது. உலகம் என்னை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் நம்பக்கூடாது. சாத்தான் என்னை பத்தி என்ன சொல்றான் அப்படிங்கிறத நான் நம்பக்கூடாது. கிறிஸ்து என்னை பத்தி என்ன சொல்றாரு, கடவுள் என்னை எப்படி பாக்குறாரு, வேதாகமும் ஒரு விசுவாசியை யாருன்னு சொல்லுது, அதைத்தான் நான் நம்பணும். அதை நம்பும்படியாகத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஓகேவா? எதுக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது? நம்ம நம்புறதுக்காக. ஆண்டவர் நம்மளை பத்தி சொல்ற விஷயங்களை நாம நம்பணும். அப்படி நம்பும் போதுதான், அந்த நம்பிக்கை அடிப்படையில தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, செயல்படுறாரு. எப்படி நற்செய்தி அறிவிக்கப்படும் போது அதை நம்புறவங்க ரட்சிக்கப்படுறாங்களோ, அதே மாதிரிதான் இந்த சத்தியங்கள், வேதாகமத்திலே விசுவாசிகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த சத்தியங்கள், இவைகளை நாம விசுவாசிக்கும் பொழுதுதான் அடுத்ததா ஆண்டவர் அந்த சத்தியங்களை நம்புவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய விளைவுகளை ஆண்டவர் என்ன செய்யறாரு,
அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம்.